ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மனுடைய திருக்கோயிலுடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன நம்ம பதிவுகள் கொடுக்க போகிறோன்னு சொன்னால், அமாவாசைக்கு வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், மலையனூரில் என்னென்ன இருக்குது. நிறைய பேர் ஒரு சில இடத்துக்கு போகிறதில்ல, நேராக கோயிலுக்கு வருவாங்க, சாமி தரிசனம் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இங்கே ஒரு சில இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது, அது யாரும் போய் பார்க்குறதில்ல. அதுக்குண்டான பதிவுகள் தான் கொடுக்க போகிறோம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து மந்திரங்கள் உச்சரிக்கணும். ஏன்னா அந்த அமாவாசைக்கு வர்றதே என்னென்னா, அம்மனுக்காக விரதம் இருந்து, அம்மனுக்காக நேர்த்தி கடனாக விரதம் இருக்கணும். அம்மாவை பார்த்துட்டு தான் அந்த ஊஞ்சல் தாலாட்டம் முடிஞ்சு தான் நம்ம கிளம்பணும். அந்த ஒரு ஐதீகத்தை கடைபிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறது, தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமாக அம்மாவுக்கு விரதமாக இருக்கிறது நிறைய நமக்கு முன்னேற்றத்தை தரும். இது பெரியாயம்மன் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். வந்தவொடனே எல்லாருமே போயிட்டு அம்பாள் சந்திக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் பெரியாய் எல்லாருமே நிச்சயமாக போய் பார்த்துட்டு வருவீங்க. ஏன்னா கூட்டங்கள் உள்ளே போயிட்டு மூலஸ்தானத்தில் பார்க்க முடியாது, அதனால் பெரியாயம்மனையாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல பார்ப்பீங்க. அடுத்தது மயான காளியை போய் பார்ப்பீங்க. அதுவும் மயான காளி ஒரு சிலர் தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கீத்து கோட்டா மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா யாரும் போய் பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் தான் இந்த அம்பாளுடைய கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது பெரியாயம்மன் சன்னதி. பெரியாய்ங்கிறது அம்பாளுடைய பெரிய அவதாரம். அகில உலகத்தைக்கும் கட்டி காப்புகின்ற அங்காள பரமேஸ்வரி பெரிய உருவம் எடுக்கிறாங்க. அதான் பெரியாயம்மன் சொல்லிட்டு. இந்த அம்பாளுக்கு தான் ஆடு கோழி பன்றி முப்பூசை இடுவது. இது எல்லாமே இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக தான் செய்வாங்க. இந்த அம்பாளுக்கு செய்கிறது எல்லாமே பிரம்மாண்ட பூஜைகள் தான். பெரியாய் பூஜைனாவே அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடி செய்வாங்க. அந்த காலத்தில் அசுரர்கள், தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அம்பாளுக்கு திருவிழா நடத்துனாங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அம்பாளுக்காக ஒரு திருவிழா நடத்துகிறோம். ஏன்னா பிரம்மனுடைய தலையை இங்கே தான் விடுதலை ஆகிறார் சிவன். அவருடைய கையில் இருந்த கபாலம் சிலையானது, அதாவது அவருடைய தலை தான் கபாலமாக மாறிடும். அவர் அதுதான் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவர் அன்னாகாரம் இல்லாமல் நிறைய இடத்துல போயிட்டு காசிலாம் அவர் அந்த அன்னத்தை ஏந்தி நிற்பார். அதான் நீங்கள் பார்த்துங்கிறது ஏரியில் இருக்கிற கோயில் தான் இது. துர்க்கை அம்மன் கோயில் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாளுடைய கோயில். மயானக்காளி எப்படி சக்தின்னு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே சூளம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சூளத்தில் தான் எலுமிச்சம்பழம்லாம் நீங்கள் நேர்த்தி கடனாக நீங்கள் இதை குத்திட்டு போகலாம். என்ன மனசில் வேண்டிங்களோ, துர்க்கை அம்மா அவ்வளோ பவர்ஃபுல் அம்மா. இதனுடைய கோயிலுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, திருச்சி உறையூர் வெட்காளியம்மன் கோயில் எப்படி இருக்குதோ அதனுடைய அப்படியே அதே பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கோயில் உள்ளே போனீங்கன்னா மேலில் இந்த தலங்கள்லாம் போடக்கூடாது, ஐதீகம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் மேல் கூரைகள் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வெயில் காய்ஞ்சாலும் சரி, சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சாலும் அந்த அம்பாளுக்கு நேரடியாகவே மழை பெய்யும். அந்த மேலே தான் சிலை மேலே படும், சூரிய ஒளி படும், மழைப்படும். இது எல்லாமே ஆதி காலத்தில் உள்ள கோயில்களில் இந்த கோயில் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த கோயில். இங்கே போகிறவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கிறாங்க. எங்கள் ஆட்கள் பார்த்திங்கன்னா அதிகம் பேர் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளெல்லாம் போயிட்டு அம்பாளை வணங்குவாங்க. துர்க்கை அம்மாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் போவாங்க. போயிட்டு எலுமிச்சம்பழம் தீபம் போடுறது, அம்பாள்கிட்ட உட்காந்து நம்மளுடைய குறைகள் சொல்கிறது. இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஆளுங்களே நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்கி லாட்ரி சீட்டில் ஜெயிச்சு அதிகமான பணம் இந்த கோயிலுக்காக ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
நம்பிக்கையாக வாங்கிட்டு போவாங்க. நம்பிக்கை அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு விழுந்திருக்கு. விழுந்தனுடைய பலனாக இங்கே ஒரு சில அவங்களுடைய சேவையாக சுற்றுப்புற சுவர்கள் அவங்களாம் வந்து செஞ்சு கட்டி கொடுத்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துறீங்க. இதுதான் துர்க்கை அம்மன். இது அம்பாளுடைய அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழி கனியை வச்சு உத்தரவு கேட்பாங்க. அப்படியே தலையிலேருந்து அந்த எலுமிச்சங்கனியானது உத்தரவு கேட்கும்போது மேலேருந்து அப்படி கீழே விழும். அம்மாவுடைய உத்தரவு கேட்டு தான் நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது அமாவாசைக்கு வரும்போது இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வராமல் போவீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே உட்கார போகிறோம். இருக்கும் போது அங்கே சும்மா இருந்தால் ஒரு போர் அடிக்கும். அப்படியே நேராக இங்கே வரலாம். இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில் வந்து. அப்படியே அம்பாளுடைய சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை இருக்கும். அந்த ஏரிக்கரை ஓரத்தில் வந்தோம்னு சொன்னால் இந்த அம்பாளை வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் மழை சூரிய ஒளி படுற மாதிரி தான் அந்த கோயிலுடைய வடிவமைப்பு அமைச்சிருக்கு. சுற்று வட்டாரத்தில் இதனுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா தலங்கள் அமைச்சிருந்தாலும் ஆனால் இந்த கோயில் வந்து மேலே வந்து கூரையோ எதுவுமே போடக்கூடாதுன்றது ஆதி காலத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் மேலே வந்து சூரிய ஒளி படுற மாதிரி தான் இந்த கோயிலோட வடிவமைப்பு இருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அங்காளம்மனை எப்படி நம்ம சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறோமோ அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்குது. பாருங்கள், மேற்கூரையில் எதுவுமே இல்லை, சூரிய ஒளி படுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த இடத்துக்கு போகும்போது தான் அதனுடைய மவுசு என்ன தெரியும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதே வடிவமைப்பில் தான் உறையூர் வெட்காளி அம்மன் அந்த கோயிலுடைய தலமும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வரவங்க வந்து மேல்மலைன்னு வந்தோம்னா எந்தெந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 10 பேர் தான் வராங்க. 90 பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது கிடையாது. அம்பாளுடைய சன்னதியில் ஏதோ ஒரு அற்புதங்கள் நிகழ்ச்சினா போதும். அது அங்காளம்மனாக இருக்கட்டும், இல்லை துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், இல்லை எந்த அம்பாள் இருந்தாலும் சரி, நம்ம மலையனூருக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு மகிமை நமக்கு உள்ளே இருக்கணும். உங்களுடைய குறைகள்லாம் வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு சொல்லலாம். எதுக்காக நம்ம வந்திருக்கோமோ அந்த குறைகள் சொல்கிறதுக்கு தான் வர்றோம். இன்றைக்கி சொல்கிறதே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக போகிறீங்க. உட்காந்து தியானம் பண்ணுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்க சொல்கிறவங்க, நீங்கள் என்ன வேண்டுதலாக வந்திருக்கீங்க அந்த வேண்டுதலே வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதியும் மாலையாக கட்டி போடலாம். இல்லைன்னு சொன்னால் உட்காந்து துண்டு சீட்டில் எழுதலாம். கோரிக்கை சீட்டுன்னு ஒரு சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை சீட்டு தருவாங்க. ஒரு சில கோயில்களில் எதுக்கு சொன்னால் அங்கே போய் உட்காந்து அவங்க மனசில் உள்ள வேதனைகள்லாம் வந்து குறையாக எழுதுவாங்கன்றது தான் கோரிக்கை சீட்டு. அது குறை தீர்க்கும் சீட்டுங்கிறது அதுதான் கோரிக்கை சீட்டாக மாறி இருக்குது. நம்மளுடைய குறைகள் வந்து அந்த இடத்துல உட்காந்து பதிய வைக்கணும். இன்றைக்கி அந்த பழக்கமே இல்லை. உட்காந்து அம்மாக்கிட்ட கிட்டே போகும்போது அம்மா முகத்தை பார்க்கும்போது கூட நம்ம குறைய சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம சொல்ல முடியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். எதுக்காக வந்தோம் உட்காந்து அதுக்கு தான் அந்த கோயிலை சுற்றும் போதே பார்த்திங்கன்னா கடைசியாக போய் உட்காந்துட்டு போவாங்க. அதுதான் கோயில் பூசாரி. இந்த கோயிலுடைய இதுவும் பரம்பரை பூசாரிகளுடைய வம்சாவழி சார்ந்தது தான். அவங்களும் வந்து பூசாரிகளாக எடுத்து இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அந்த கோயிலை சுற்றி வரும்போது உட்காருவாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மன வேதனைகள்லாம் அங்கே பேசுவாங்க. அவங்க குடும்பத்தோடு உட்காந்து பேசலாம். என்னென்ன சுபகாரியங்கள் தடையாக இருக்கோ இது எல்லாமே அதுக்காக தான் ஒரு கோயிலுன்னு போனோம்னா உட்காந்து நம்மளுடைய குறைகள் எல்லாமே பதிவு பண்ணுறது தான். அதுக்காக தான் நம்ம உட்காடுறோம். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு துண்டு சீட்டை காகிதங்களாக கூட எழுதலாம். இல்லை ஒரு நோட்டே எழுதிட்டு வரலாம். உட்காந்து எழுதும் போது மனசில் வந்து என்னென்ன வேதனைகள் பிரச்சனைகள் வலிகள்லாம் இருக்கோ அதை நினச்சி நீங்கள் வந்து எழுதலாம். இந்த இடம் வந்து அற்புதமாக இருக்கும் உட்காந்து எழுதுறதுக்கு. ஃபுல்லாக வந்து ஏரி தான். அந்த ஏரியில் தான் வந்து அம்பாள் வந்து மழை பெஞ்சு. ஏன்னா இந்த ஏரி சுற்று வட்டாரத்துலேயே வந்து பெரிய ஏரிங்கிறது இது மட்டும்தான். மலையனூர்லேயே சுற்று வட்டார கிராமத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஏரி. எந்த இடத்துல வந்து மழை பெஞ்சாலும் இந்த ஏரியில் வந்து தங்கிட்டு இதுக்கப்புறம் தான் செஞ்சி அந்த தாமிரபரணி ஆற்றில் போயிட்டு ஏரியில் போய் கலக்கும். செஞ்சி வழியாக போவோம். அதான் நீங்கள் பார்த்துருங்க. அந்த அம்பாள் கோயிலில் வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்க எல்லாமே வந்து தலங்கள் போட்டிருக்கு பாருங்கள். கோயிலை சுற்றி தலங்கள் இருக்குமே தவிர கோயில் உள்ளார வந்து தலங்கள் இருக்காது. ஏன்னா அந்த எப்பயுமே வந்து பெரிய பெரிய இந்த ஆலயங்கள்லாம் வந்து அதில் ஐதீகம் என்னவோ அந்த ஐதீகத்தை வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. போடக்கூடாது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அம்பாள் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இதுவெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த அம்பாளுடைய துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சொல்லலாம். நான் கூட இன்றைக்கும் அப்படி தான் பண்ணிவிட்டு நேராக போவேன். இங்கே வந்து அங்காளம்மன் பரமேஸ்வரி வந்து காலையில் போய் பார்த்துட்டு அம்பாவை வர்ணிச்சு அம்மாக்கிட்ட என்னென்ன கேட்குறமோ கேட்டாலும் உடனே அங்கே துர்க்கை அம்மா கோயிலுக்கும் போயிட்டு அம்மாவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். ஏன்னா இது ஆதி காலத்து கோயில்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு அற்புத சக்தி நிகழ்ந்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இங்கே வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு பல மாற்றங்கள் வந்திருக்கும். நமக்கும் மாற்றங்கள் கிடைச்சிடாதா? அதாவது எந்த அம்பாவில் வந்தாலும் பரவாயில்லை.
நான் அதுக்கு தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயில், விநாயகர் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனோட பயணிங்க. அந்த இடத்துக்கு போனால் அதுவாக மாறிடணும். அம்பாளுடைய கோயிலுக்கு போனால் அம்பாளாக மாறணும், அம்பாளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செய்யணும். முருகருடைய கோயிலுக்கு போனால் முருகருக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் செய்யணும். எல்லா கோயிலும், நானும் இன்றைக்கி வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கேன். நிறைய அற்புதங்கள் அங்கே இந்த இடத்துலையே வந்து ஒரு அற்புத நிகழ்ச்சி நடக்கும்போது நமக்கே வந்து ஒரு எதனால் இது மாதிரி நடந்தது அதெல்லாம் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏரிக்கரையை தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஏரிக்கரையில் வந்து இதுதான் பெரிய ஏரி. இங்கே சுற்று வட்டாரத்தில் பெரிய ஏரிங்கிறது இந்த பெரிய ஏரி தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வரும்போது, கோயிலுக்கு வரும்போது இங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து உங்களுடைய மனக்குறைகள் உட்காந்து சொல்லலாம். உங்கள் பிரச்சனை எதுக்காக வந்திருக்கிறேன், என் பிரச்சனை இத்தனை மாதமாக வந்துட்டுருக்கேன், எனக்கு செவி சாய்க்கணுமா, உன்னுடைய கண் பார்வை என் மேலே படணும். ஒரே ஒரு செகண்டு பட்டாவே போதும், அம்மாவுடைய கண் பார்வை ஒரே ஒரு செகண்டு பட்டாவே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையாக தான் வந்துகிட்ருக்கோம். மாதம் நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மாதம் போங்க மாற்றங்கள் வரும்னு சொல்லிவிட்டு. நம்ம 3 மாதம் இல்லை, 1 வருஷம் அப்படியே தொடர்ச்சியாக. ஏன்னா அந்த அம்மாவுடைய சாந்தம் கூல் பண்ணணும். நம்ம குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் போயிட்டு என்னுடைய சன்னதிக்கு வந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க, அதனால் அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு வேண்டுவாங்க, சொல்லுவாங்க கூப்பிட்டு. அதுக்கு அந்த குலதெய்வமோ பித்ருக்களோ என்ன பண்ணுவாங்க, இந்த குலதெய்வ சாபமோ இல்லை பித்ருக்கள் சாபமோ இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அமாவாசை வழிபாடுன்றது கூட்டு வழிபாடு. கூட்டு வழிபாடு எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுடைய குறைகள் நிறைகள்லாம் பதிவு பண்ணணும்னு சொன்னால் மேலும் மேலும் அது வந்து நமக்கு வந்து வலு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அமாவாசை அன்றைக்கி எல்லாருமே வரும், நிறைய நல்லா இருக்கிறவங்களும் வராங்க. இப்போ மாதம் நான் வந்துக்கிட்டு தான் சார் இருக்கேன், அம்மா எனக்கு எந்த குறையுமே வைக்கலை, நான் வந்து நின்னா தான் 1 மாதம் வரனா கூட எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, அதனால் நான் வந்து மாதம் நிற்கிறதே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக வரேன்ற பதிவுகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு ஒன்றும் எந்த வித மாற்றமும் இல்லை சார், நானும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இப்போ தான் தொடர்ந்து 2-3 அமாவாசையாக நான் வந்துக்கிட்டு அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாகவே நான் வராமல் விட்டுட்டேன், இடையில் வந்து கொஞ்சம் காலங்கள் வரலை, அதனால் பல கஷ்டங்கள் எனக்கு அப்படின்ற பதிவுகளும் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய கர்மாவானது கொஞ்சம் கொஞ்சமாக கழியணும்னு சொன்னால் சிவனையும் அம்பாளையும் வணங்கும் போது தான் அந்த கர்மாவானது நம்ம மூலிமா அது கழியுது. ஏன்னா சிவனுக்கு பித்து பிடிச்சி அங்கேயே வந்து அவருடைய சாபம் நீங்கதால் மற்றனுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விடுதலை கிடைக்கும் தான் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த இடம் தான் ஃபுல்லாக வந்து உட்காருவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க சார், நான் உட்காரத்துக்கு ஏன்னா டோக்கன் வாங்கணுமான்னு. டோக்கன்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லை, ஒரு 6 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி கழி தான் வச்சு கட்டிகிட்டு இருந்தோம், இப்போ இரும்பு எல்லாமே போட்டு முறையாக உட்கார வச்சு உங்களுக்கு அந்த பார்வைக்காக அந்த ஊஞ்சல் தாளாட்டம்னா எல்லோருடைய மக்களும் பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து எல்லா அம்மனுடைய அருள் கிடைக்கணும் தான் முறையாக என்னென்ன செய்யணுமோ நிர்வாகமும் 7 அரங்காவலர்களும் சேர்ந்து இந்த இது வந்து பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. எல்லாமே வந்து இங்கே எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும். வந்துட்டு உட்காரலாம். நம்ம இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம், நம்ம மனக்குறைகளை சொல்லலாம், ஒரு நோட்டு வாங்கிட்டு எழுதலாம். என்ன பிரச்சனைகள் வந்தீங்களோ அந்த பிரச்சனை மட்டும்தான் உங்களுடைய கவனத்துக்குள்ளே இருக்கணுமே தவிர யாருக்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நாள் என்பது முக்கியமான நாள், அமாவாசை. அமாவாசையில் வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், இதை நம்பி தான் நம்ம ஆகணும். ஏன்னா இது அமாவாசை வந்து நம்மளாக காட்டி கொடுத்ததில்ல, அவங்களே வந்து ஏற்கனவே அவங்களே ஐதீகத்தில் கொடுத்துருக்காங்க. அமாவாசை பித்ருவுக்கு வழிபாடு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பித்ருவுக்காகவே வந்து அந்த மகாபாரத போரில் வந்து நாள் குறிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை நாளை தான் வந்து கிருஷ்ணர் வந்து குறிப்பார். அந்த நாளை வந்து மாற்றி அமைக்கும் போது அங்கே வந்து சூரியனும் சந்திரனும் நேரடியாக வந்து நிற்பாங்க அவங்கக்கிட்ட வந்து. அதெல்லாம் நீங்கள் புராண கதைகளில் கேட்டிருக்கலாம். எதுக்கு இந்த ஐதீகத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே அதே ஐதீகத்தை பின்பற்றணும்னு தான். அந்த ஒரு நாள் சேஞ்ச் பண்ணோன்னே என்ன ஆச்சு, பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க, கௌரவர்கள் 100 பேர் தோக்குறாங்க. 100 பேர் தோற்று 5 பேர் ஜெயிக்கிற வெற்றியை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ அமாவாசை எந்த மாதிரி ஒரு பலன் தருது பாருங்கள். அப்போ அதனால தான் அந்த அமாவாசைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அமாவாசைக்காக அம்மனுக்காக ஒரு நாள் விரதம் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் அமாவாசை தொடங்கணுன்னு அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். அமாவாசை முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம விரதத்தை முடிக்கணும்.
அதுக்காக வந்து தவம் கிடக்கணும். அது வந்து பல்லில் தண்ணி கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எச்ச கூட கூட்டி முழுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஐதீகம். அவங்களால என்னென்ன வலி வேதனை என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்கலாம். அந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கப்பிரகாணம் வராங்க. அங்கப்பிரகாணம்லாம் அன்றைக்கி வராதிங்க, ஏன்னா கூட்டங்கள் சரியான கூட்டமாக இருக்குது. அந்த நாளில் வந்து அங்கப்பிரகாணம் வர்றீங்க, நிறைய வேண்டுதல் வச்சுட்டு வரீங்க. அந்த வேண்டுதல்லாம் வந்து மேக்சிமம் வந்து அமாவாசை அன்னைக்கு அந்த வேண்டுதல்லாம் வைக்காதீங்க. அமாவாசை அன்னைக்கு முழு மனதோடு அவங்களுக்காக விரதம் இருந்து, அவங்க மௌன விரதம் இருக்கலாம், அவங்கள வந்து மனசில் உச்சரிக்கலாம். அவங்களுடைய மந்திரங்கள் ஒரு நாள் சாப்பிடாதால ஒன்றும் குடி முடிஞ்சிடாது. அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் கூட விரதம் இருக்கலாம். அந்த விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும், 100% கிடைக்கும் சொல்கிறான். அந்த விரதத்துக்கு அவ்வளோ மகிமையாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நடந்தே வந்திருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு நடந்து வர இன்றைக்கும் வந்துட்டுருக்காங்க. வந்து அம்மாவுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாகவே என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து நம்மளுடைய அந்த அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் நமக்கு வந்து வெற்றி பாதை நிர்ணயிக்கும். அதுக்காக தான் நம்ம வரோம். அம்மாவை மனசில் வேண்டிக்கிங்க. நிறைய குறைகள் இருக்கிறவங்களும் அம்மாவை மனசில் வேண்டிக்கிட்டு, அம்மா இதுக்காக தான் அம்மா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்ணீர் இந்த இடத்துல விடணும். கண்ணீர் வந்து சிந்தணும். கண்ணீர் வந்து எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மாற்றத்தை அம்மா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா யார் எந்தெந்த குறைகளுக்காக வந்திருக்கீங்க, என்னென்ன பிரச்சனை உங்களை சுற்றி நடக்குதுன்றது அம்மாவுடைய சக்தி எல்லாமே வந்து அந்த அம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. உட்காந்த இடத்துலேயே மந்திரங்கள், அதுதான் நிறைய மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவார், சிவசிவ எண்ணெய் சிவகதி தானே. அது சொன்னாவே போதுமா, உன்னுடைய கர்மாவே கழிஞ்சிடும் சொல்லியிருக்கார் திருமூலர். அவ்வளோ அழகாக அற்புதமாக எழுதியிருக்கார். அது வந்து பாடல்கள் பார்த்திங்கன்னா 9 தடவை வரும் சிவ 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 சிவங்கிற வார்த்தையை. ஏன்னா அந்த பாடலோட ஆட்டம் பாட்டத்தோடு அவருக்கு வந்து அந்த பாட்டை பாடுறாரு. அதை 9 தடவை வந்து 11 தடவை உச்சரிச்சினாவே 108 மந்திரங்கள் வந்துடும். அந்த கணக்கு பண்ணி தான் அதை வச்சுருக்கார். அப்போ இது 108 தடவை சொன்னோன்னா எத்தனை மடங்காக மாறும் பாருங்கள். ஏன்னா வந்து 1 கோடி, அதாவது 1,00,000 உரு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரத்துக்கு 1,00,000 உரு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் எவ்வளோ அற்புதமாக அவர் எவ்வளோ பாடல்கள் 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் எனக்கு பிடித்த பாடல் இந்த பாடல். அவ்வளோ அந்த கர்மாவே கழிஞ்சிருமா. சிவசிவ என்கிற தீவினையாளர், தீமை செய்யக்கூடிய ஆளெலாம் சிவசிவன் சொல்ல முடியாதான். அப்படி சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினைமானம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தீமை செயல்களானது மாறிடும். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினைமானம், சிவசிவ என்றிட தேவருமாவார். அப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேவர்கள் அசுரர்கள் மாறுவாங்க, அசுரர்கள் வந்து தேவர்களாகவே மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்த லைன் சிவசிவ எண்ணெய் சிவகதி தானே. அப்படியே என்னை வந்து சிவசிவன் சொல்ல அவங்களுக்கு எனக்குள்ளே சிவனுக்குள்ளே வந்து அவங்க வந்து அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது அப்போ வந்து அவருக்குள்ளே இப்போ உள்ளே வரும்போது அந்த கர்மாவானது ஃபுல்லாகவே எடுத்துருது. அதுக்காக உட்காந்து இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்கலாம். சக்கரை வழிபாடுகள்லாம் வந்து சரி வருங்காலத்தில் வந்து சக்கரங்கள் மந்திரங்கள் எல்லாமே கொடுப்பேன், அது எல்லாமே பயன்படுத்துங்க. உட்காந்து இப்போதைக்கு வந்து தூங்காமல் கொள்ளாமல் அம்மனுக்காக விரதருங்க. தூங்காதீங்க. வந்து இங்கே நிறைய பேர் படுத்து தூங்குறீங்க. தூங்குறதாங்கள எந்த வித சேஞ்சஸும் கிடைக்காது. அடுத்த நாளும் வீட்டில் போய் படுக்கக்கூடாது. அன்றாட வாழ்க்கைக்கு என்ன நடக்கணும் அதை நடத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் தான் படுக்கணும். இதுதான் அமாவாசை விரதப்பாடு. பாருங்கள் எப்படி வந்து தியானம் பண்ணுறாரு பாருங்கள். இந்த மாதிரி தான் நானே உட்காந்துனா தியானம் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் உட்காந்து நம்ம அந்த தியானம் பண்ண தான் நமக்குள்ளே அந்த சக்தியானது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேல்மலையூரில் அவ்வளோ அற்புதங்கள் நடக்கிற ஏரியா வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து தியானம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அந்த விஷயங்களை தான் நான் தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அமாவாசை டைமில் என்னை வந்து பார்க்கணுன்னா முடியாது. அதுக்காக தான் நான் பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். அமாவாசை விரத வழிபாடுகள்லாம் பதிவுகளாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது மயான காளி இருந்தால் தான் மயானம் நிறைந்த இடம் இல்லையா, சுடுகாட்டு எல்லையில் தான் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் பெரிய மாற்றமே இந்த இடத்துல வந்து கிடைக்கும். அம்மாவுக்காக பாருங்கள், பிணத்தை எரிக்கிறதுக்காக வச்சு இன்றைக்கி வந்து அந்த ஐதீகத்தை முறையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு நிறைய பேர் வந்தாலும் எந்த கோயிலையும் இந்த மாதிரி எரியறதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்று காசி சிவனுக்காக வந்து அந்த மறுபிறவி எடுக்கணும் தான் அந்த காசியில் போயிட்டு எரிக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து இட்டுன்னு போயிட்டு எரிப்பாங்க. திருப்பியும் வந்து மறுபிறவி என்னுடைய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செய்வினை கோளாறு, பேய் பிசாசு, பில்லி சூன்யம் அப்படின்ற விஷயத்துக்காக அடிப்படுறவங்க இந்த இடத்துல வந்து பண்ணும்போது பலி பூஜை கொடுக்குறோம். ஆடு, கோழி, பன்றி, முப்பூசை,
எல்லாமே காய்கறிகள்லேருந்து எலுமிச்சம்பழம், கொம்டிக்காய், ஊமத்தங்காய் எல்லா காய்களும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பரிகாரங்கள் பண்ணிட்டு போனாவே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். எனக்கு வந்து நீண்ட நாளாக தொழில் அமையலை, திருமணம் தடையாக இருக்குது, தொழிலில் தடையாக இருக்குது, எனக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரலை, வாழ்க்கைங்கிறதே வெறுத்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்றவங்களுக்கு தான் இந்த பதிவுகள். ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போனீங்கன்னாவே ஒரு சில சேஞ்சஸ் கிடைக்கும். அம்பாளுக்காக ஒரு பரிகார பூஜை. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோழி, ஆடு இதெல்லாம் பூஜையெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த பூஜைகளை கொடுக்கலாம். நாங்கள் உட்கார வச்சு இது மாதிரி சக்கரம் போட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே தொழிலில் தடையாக இருக்குது சார், போட்டி இருக்குது சார், பொறாமல் இருக்குது சார், என்னால் வந்து எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருந்துகிட்ருக்கேன் சார், வாழ்க்கைன்றது எப்படி போகுதுன்னே தெரியாத இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவுகள் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்ற டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உட்கார வச்சு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பரிகார பூஜை பண்ண சொல்லிவிடுவாங்க. பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான விஷயத்தை செஞ்சு கொடு, அவங்களுக்கு வந்து எல்லாமே திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அது ரொம்ப நாளாகவே பலி பூஜை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை குலதெய்வ கோளாறு இருந்திருக்கலாம், இல்லை பித்ருக்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வழிபாடுகள் பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். இந்த தொழிலில் தடை, நீண்ட நாளாக வந்து போராட்டங்கள், வாழ்க்கையில் வந்து எந்த நிம்மதியும் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டுட்டு முறையாக அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல் எதனா இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். பரிகாரத்துக்காக வந்து டெஸ்ட் பண்ணி பம்பை உடுக்க வச்சு அம்மா வர வச்சு கேட்குறதுக்கு 2000 ரூபாய் வாங்குகிறோம். என்ன பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் பரிகாரங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ செலவாகுன்றதுலாம் நாங்கள் சொல்கிறோம். அது வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க. இப்போதைக்கு வந்தவங்க ஒரு தலையை சுற்றிட்டு எலுமிச்சம்பழத்தை சொருவலாம், கொம்டிக்காவை சொருவலாம், பூசணிக்காவை சொருவலாம். இது எல்லாமே கோழி வந்து சொருவிட்டு போகிறது, சீட்டு எழுதி போடுறது, இந்த மாதிரி வந்து ஜென்ரலாகவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டேன் சார், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் தெரியல, ஆனால் வந்து என் உடம்புக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் இருக்குது நான் உணர்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து காய்கறிகளில் வந்து தீபம் போடுறது, எலுமிச்சம்பழம் தீபம் போடுறோம் இல்லையா, அதேமாரி போடலாம். கொம்டிக்காவில் தீபம் போடலாம், பூசணிக்காவில் தீபம் போடலாம். இது எல்லாமே பலி பூஜை எப்படி கொடுக்குறோமோ அதேமாதிரி தீப வழிபாடுகளும் பண்ணலாம். அதான் கூட இந்த எலுமிச்சை இதெல்லாம் வந்து பூட்டு போடுறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து சீட்டு எழுதி போடுறதுலேருந்து நிறைய அவங்களுக்கு மனசில் என்னென்ன தோணுதோ அதை அத்தனையுமே செய்கிறாங்க. அதை நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மயானக்காளி வந்து அந்த அம்மாவுடைய சன்னதிக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இது கோயிலே வந்து சுடுகாட்டு எல்லை தான்ங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா அந்த சுடுகாட்டில் தான் இந்த மந்திரம், மாந்திரிகம் எல்லாமே செய்யணும். அம்பாளுக்காக இந்த பூஜைகள் பண்ணுறோம். அம்மா நான் இதுமாரி கெட்டு போய் தாம்மா வந்திருக்கேன், அதுக்காக தான் இந்த பூஜைகள் பண்ணுறோம்மா, எனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை நீ கொடுக்கணுமான்னு சொன்னால் நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பலி பூஜை ஆதி காலத்தில் இருந்து அவங்க கேட்டதால அந்த பலி பூஜை இன்றைக்கும் காளிக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது சந்தோஷமாக இருந்தாலும் கொடுக்கலாம். அம்மா நான் சந்தோஷமாக இருக்கேம்மா, எந்த குறையும் இல்லைம்மான்னு நினச்சிக்கிட்டு அம்மாவுக்காக பலி பூஜை போட்டு அதை பிரியாணியை செஞ்சு எல்லாருக்கும் அன்னதானங்கள் போடலாம். அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிச்ச விஷயங்கள். ஒன்று வந்து நம்ம கஷ்டத்துக்காக பலி பூஜை கொடுக்குறோம், ஒருத்தர் சந்தோஷத்துக்காக அன்னதானங்கள் போடுறது. அவங்களுக்காக பரவாயில்ல சார், எனக்கு எந்த வித மாற்றமும் இல்லை, எல்லாமே வந்து நல்லா அம்மா கொடுத்துருக்காங்க, அத்தனையுமே அனுபவிச்சிருக்காங்க கேட்குறவங்க அம்மாவுக்காக ஒரு அன்னதானங்கள் போட்டுட்டு வரலாம். 10 பேருக்கும் 20 பேருக்கும் 100 பேருக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு மனசு சொன்னதோ அத்தனை பேருக்கும் போடலாம். நீங்கள் மயானக்காளி தான் பார்த்துருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் பாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேக கேள்விகளுக்கு அப்பப்போ உடனுக்குடன் நான் பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.